இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜும்மா அன்றைக்கி எடுத்தது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் தான் நான் வந்து சமைக்க போகிறேன். இந்த குக்கருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னென்னா, என்னுடைய பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செப்டம்பர் 1. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பால் குக்கரும் இந்த குக்கரும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 2 லிட்டர் குக்கர். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக. இன்றைக்கி மட்டன் நுரையீரல் தான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து குழம்பு டைப்பில் தான் செய்ய போகிறேன். பட் வந்து திக்காக தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்குமா 2 கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற லெவலுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் இதில் வந்து ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணாமல் சும்மா மேலேயே வச்சு வந்து அதை வதங்க விட்டுறலாம். நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இதோட ரா ஸ்மெல் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே நான்வெஜ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போவும் ஆட் பண்ணுவேன், கடைசியாக இறக்கும் போதும் ஆட் பண்ணி தான் இறக்குவேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் ஒரு 3 பத்து அளவுக்கு தேங்காய் வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜார் கழுவின தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எந்த தண்ணியும் நான் வந்து ஆட் பண்ணல இதில் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இங்கே 2 நுரையீரல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆட்டோட 2 நுரையீரல். ஸோ நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வந்து ஒரு வாட்டி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சொல்லியிருக்கிற எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா 2 நுரையீரலுக்கான அளவு தான். நீங்கள் வந்து அதிகமாக செஞ்சாலும் கம்மியாக செஞ்சாலும் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. பட் விசில்லாம் வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து முக்கால்வாசியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இறக்கிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கோம் குழம்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான். பாருங்கள், நம்முடைய இந்த நுரையீரல் குழம்பு எந்த லெவலுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.